எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? எப்ஸ்டீனுடைய வழக்கு. Epstein files. ஜெஃப்ரி எப்ஸ்டீன். Jeffrey Edward Epstein? Yes. The sex crimes of millionaire financier Jeffrey Epstein. ரெண்டாயிரத்தி 22 இருந்து 2026 வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரே ஆளு யாரு தெரியுமா? தளபதி விஜய். தளபதி ஜெஃப்ரி எப்ஸ்டீன். நம்மளாம் வந்து இப்ப கம்பெனி ட்ரிப் போறோம் வச்சுங்களேன், சிங்கப்பூர் சரி, அப்படி இல்லாட்டி ஒரு திரங்கானு எப்படின்னு போவோம். உலகத்துல உள்ள ரிச் பீப்புள்லாம் வந்து எங்க தெரியுமா போறானுங்க? பிரைவேட் ஐலேண்ட். என்னத்துக்கு பிரைவேட் ஐலேண்ட் போறோம்? ஆமாண்ணே, பிரைவேட்டா வச்சு பண்ணோம்ல ஷார்ட் போடுறதுக்கு. அது சின்ன பிள்ளைங்கள ஷார்ட் போடுறது. அதான் எனக்கு தெரியல, அவங்க ஃபெட்டிஷே எனக்கு புரியல. ஷார்ட் போடுறது மட்டும் இல்ல, இவனுங்க என்ன பண்றானுங்க, அந்த விக்டிம்ஸோட பாடிய வெட்டி சமைச்சு சாப்பிடுறானுங்க. அது மட்டும் இல்ல, சாத்தானுக்கு நரபலி கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஸ்பிரசியும் இருக்கு. அதே நேரத்துல பேசிக்கலி வந்து லியோ படம் வந்து ஸ்டில் வேலிட்ல. இதை பேஸ் பண்ணி கூட ஒரு படம் வந்துச்சு, டாக்டர் நெல்சனோட படம். நெல்சன் வந்து உண்மையை தான் சொல்ல வந்திருக்காரு. விளையாடுறதுக்கு முன்னாடி நெல்சன் தெரிஞ்சிருக்குன்னா அவர் புல்தி தான். எப்ஸ்டீனோட பேங்க் நேம் வந்துட்டு பால் அப்படின்னு. பால்னா வந்துட்டு இஸ்லாம்ல சாத்தானாம, கிறிஸ்டின்ல அதான் சாத்தா, ஜூஸ் அதான் சாத்தா. ஏன் வந்து சாத்தான் பேர்ல அவர் வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நேம் வச்சிருக்கணும்? அந்த சாத்தானோட ஒரு சின்னம் தான் வந்துட்டு முக்கோணம். முக்கோணம்னா இலுமினாட்டி. இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க இவங்க எல்லாமே இலுமினாட்டியா? எப்ஸ்டீன் ஃபைல்னு சொன்னாலே யார் யாரோ பெரிய பெரிய ஆளுங்க பேர்லாம் அடிப்படுது. இலான் மஸ்க், ட்ரம்ப், ஏன் இப்ப நம்ம மோடிஜி. இதுல யாரு வரலன்னு சொல்லி கேட்டா அன்வார் இப்ராஹிம்டா. என்ன ரங்கா? எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இல்ல ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்ததுதான். எல்லாமே செயலிழந்து போயிருக்கோம். அது தவிர அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சது எப்ஸ்டீன் ஐலண்ட்ல தான். தெரியுமா? இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யாரு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உங்களுக்கு தெரியுமா? மாமா பையன். அந்த மாமா பையன் வந்துட்டு 1970s ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கானா. அவனுக்கு கேன்சர் இருந்துச்சா என்னது? அது வேற, அது கெமிஸ்ட்ரி டீச்சரு. இவன் வந்து பிசிக்ஸ் டீச்சர், பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதனாலதான் நான் வந்துட்டு மேத்ஸ்ல வந்து ஃபெயில் தெரியுமா. எனக்கு மேத்ஸ் பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். டி நான் பாஸ்ரா, அப்ப நானும் எப்ஸ்டீன் மாதிரி தானா? இப்ப நாங்க பேச போறது எல்லாமே கான்ஸ்பிரசி. 2019 அவனை புடிச்சு ஜெயில போடுறாங்க. செல்ல இருந்த அவன் வந்துட்டு ஜெயில இருந்திருக்கான். ரெண்டும் ஒண்ணு தானே. அவன் தான் என் தம்பி. அந்த அன்னைக்கு வந்துட்டு திடீர்னு சிசிடிவி கேமராஸ் எல்லாம் வேலை செய்யாம போயிருக்கு. செல் வார்டன்ஸ் எல்லாமே உட முடியாம போயிருக்கு எல்லாருக்கும். சரி, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அங்க. திடீர்னு மறுநாள் பார்த்தா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் செத்துட்டான் அப்படின்ற நியூஸ் சொல்றாங்க. ஆனா எப்படி செத்தான், சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க. அதுவே வந்து அந்த அளவுக்கு ஒரு மிஸ்டீரியஸான விஷயமா நடந்திருக்கு. மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவன் சாவலன்னு ஒரு கான்ஸ்பிரசி வரும். ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன் எனக்கே தெரியல, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னோட தியரி என்னன்னா, அவங்க செத்துட்டா வேர்ல்டோட ஃபேஸ்ல இருந்து அவங்களோட கதைலாம் வந்துட்டு அப்படியே மறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பேசிக்கலி வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்றது என்னன்னா சுச்சிலிக்ஸ். ட்ரம்ப் வந்துட்டு அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, அவரு ஆட்சிக்கு வந்தா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து நான் ரிவீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட பேரே வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பல வாட்டி மென்ஷன் பண்ணிருக்கு. ஆனா எதுக்கு தன்னையே வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவர் வந்துட்டு ரிவீல் பண்ணணும்? சோ மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல வந்து ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து ஓகே இவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்பால் பண்ணிடுவோம், நான் உனக்கு பேக்கப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ஏதாச்சும் ஒரு டீலிங் மிஸ்டீலிங் நடந்தப்ப இவன் வந்து அவரையே செஞ்சு விட பாத்திருப்பான். அப்படிதான் எனக்கு தோணுதுல. இலான் மஸ்கும் வந்துட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு எகென்ஸ்டா பேசினவரு. ஆனா இப்ப அவர் பேரும் இருக்கு. நீங்க நல்லா அவனை கவனிச்சீங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஏஐ வந்து எப்ப ட்ரெண்ட் ஆனிச்சு? End of 2024 something like that. இப்ப 2026 எது ஏஐ வீடியோ, எது ஏஐ போட்டோ, எது ரியல் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இலான் மஸ்க் வந்துட்டு எதுக்கு ஏஐ உருவாக்குனானா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணாலும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இருக்கிறதுக்கு, மக்களை குழப்பறதுக்கு பண்ண ஒரு டூலா கூட இப்ப சொல்றானுங்க. அது குவைட் ரிலேட்டபிளா இருக்கு. ஆக க்ளோசஸ்ட் டு த ட்ரூத் வந்துட்டு ஒரு போட்டோ இல்லாட்டி ஒரு வீடியோ. இப்ப அதுவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிரியேட் பண்ண முடியும்னா வேற என்ன உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்? ஒன்னு லைஃபா பார்த்தாதான் உண்டு.
எப்பவுமே வந்து நீங்க தமிழ் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு பெரிய பொலிட்டிஷியன், பிசினஸ்மேன் இவங்களை கத்துவையாக்க முடியும்னா பொம்பளை சோக்கு விஷயத்துல தான். சோக்குலயே ஆபத்தான சோக்கு பொம்பளை சோக்கு. ஒரு ஆம்பளை இருக்கானா அவனை பத்தி ஒரு பொம்பளை அட்டாச் பண்ணி போட்டா ஓகே அவன் பேர் கட்டுறோம். இத எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு யோசிச்சு கோடி கணக்குல லட்சக்கணக்குல செலவு பண்ணி உருவாக்குன விஷயம் தான் ஒரு ஏஐ அப்படின்னு தோணுது எனக்கு. இதுல என்னன்னா இப்ப நிறைய பேரோட போட்டோவை வந்துட்டு இவனுங்க ஆன்லைன்ல ஷேர் பண்றானுங்க. ரியலா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போட்டோலாம் வந்துச்சு. பார்க்க நம்மளுக்கே தெரியுது, கன்ஃபியூஸ் ஆகுது. இது ரியலா இருக்குமா ஏஐயா இருக்குமா அப்படின்ற மாதிரி. இவன் அந்த செலிபிரிட்டிஸ் வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண போட்டோஸே எடுத்துட்டு பிளாக் பண்ணி போடுறானுங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இதுவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல உள்ள ஒரு போட்டோவோ, இதுவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல உள்ள ஒரு விஷயமோ அப்படின்ற மாதிரி நம்மள குழப்பி விடுறதுக்குன்னே இவனுங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து இந்த விஷயத்த பத்தி பேசி பேசி பழகிடணுமோன்னு நினைச்சு இவனுங்க பண்றானுங்களோன்னு எனக்கு வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு கருத்து. எல்லாம் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு இந்த டிக்டாக் பார்த்துட்டு வரானுங்க தூக்கிக்கிட்டு. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்துட்டு இவன் அப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு நீங்க சொன்னீங்களா? இன்ஸ்டாகிராம் போட்டோல மூஞ்சி பிளாக் அவுட் பண்ணிட்டு போட்டாலே ஜெஃப்ரி போட்டோ எப்ஸ்டைன் ஃபைல்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாங்களா? இதெல்லாம் வந்துட்டு இந்த டிக்டாக் இது பண்றாங்க சொன்னாங்க, நம்பிடுறானுங்க. சோ ஒரு ஆளோட ஃபேம டிஃபர்மேஷன் பண்றது ரொம்ப ஈஸியா போயிருச்சு. முக்கியமா வந்துட்டு நம்ம மோடிஜியோட பேரு 3 வாட்டி மென்ஷன் ஆயிருக்கு 2017 அந்த ஃபைல்ல. ஆமா, அதுலயும் இவர் வந்து இஸ்ராயலுக்கு போயிட்டு மோடிஜி வந்துட்டு உத்தரா தாண்டவம்லாம் ஆடினாருன்னு கேள்விப்பட்டேன். போட்டிருக்கிறது டான்ஸ்னு போட்டிருக்கானுங்க. ஆனா இவனுங்க புரிஞ்சுக்கிட்டது வந்து உண்மையிலே மோடிஜி வந்து டான்ஸ் தான் ஆடினாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா நிறைய கோட் வேர்ட்ஸை போட்டு தான் அவனுங்க பேசுறாங்க. உதாரணத்துக்கு ஹாட் டாக், பீஸா. மோடிஜி போட்டிருக்கிற அந்த டான்ஸ் கூட வேற ஏதோ ஒரு விஷயத்த குறிக்குதோன்றதுதான் இப்ப எனக்கு வந்து தோணுது. இல்ல இதெல்லாம் டீகோட் பண்றதுக்கே பல வருஷம் எடுக்கும். உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு டீகோட் பண்றதுக்கு. ஆனா எவ்வளவு கேவலமான விஷயத்த நம்ம டீகோட் பண்றோம் பாத்தீங்களா? ஒருவேளை இது இந்த ஏராக்கான ஒரு கிரிஞ்ச் ஷிட்னு வச்சுங்களேன். சும்மா எவனோ ஒரு கிறுக்கி விட்டான் ஒரு ஃபைல, அதை ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஹியூமன் நேச்சர் வந்துட்டு பாசிட்டிவ் விட நெகட்டிவ் இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். ஆமா, அதனாலதான் நம்ம இப்ப 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள் guys. உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ தோத்துட்டன்னு முன்னாடி நின்னு அலர்னாலும் நீயே ஒத்துக்கலனாலும் நீ தோத்துட்டதான்டா. ஐயா ஜாலி. அடுத்தது டிமோட்டிவேஷன் வீடியோ. ஐ மீன் ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்சு மறுபடியும் பிரசிடென்ட் ஆனோன்னு ஈலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டிருந்தான். ட்ரூத் ரிவீல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுன்னு ட்வீட் போட்டிருந்தான். அந்த ட்ரூத் இதாதான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அது எப்படி ஒரு மனிதன் ஒரு கண்டம் ஃபுல்லா இவ்வளவு ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்க முடியும்? மாஸ்டர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு புக் எழுதுனானா எப்ஸ்டைன் தான் வந்து பத்துல் மாஸ்டர்ல. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன்னு, ஒரு சேல்ஸ்மேனோட வேலை என்ன? கூட்டி கொடுக்கறது, விக்கிறது. சோ அவனோட வீக்னஸ் என்னன்னு பாக்கணும். நம்ம உலகத்துல முக்காசு லீடரு வயசானவங்க இவங்க எல்லாத்தையும் காமனா இருக்கிறது யங் கேர்ள்ஸ். அதுவும் யங் கேர்ள்ஸ்னா 18, 20, 30 வயசு கீழே இல்ல, 18 வயசு கீழே இருந்தாதான் பிடிக்கும். ஐயோ எனக்கு தெரியல. இது வந்து என்ன ஃபெட்டிஷ் சொல்லுவாங்கன்னா டிகாப்ரியோ ஃபெட்டிஷ்னு. இந்த வீக்னஸ் வந்துட்டு நீங்க ஆஃபர் பண்றீங்கன்னா உங்களால ஆஃபர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சோ தே டெஃபினெட்லி வில் சப்போர்ட் யூ. ஏன்னா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா அதுல ஒரு பையன் கூட இல்ல, விக்டிம்ஸ் ஒரு பையன் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்நேரம் பிடிடியா இருந்தா இருந்திருக்கும். பிடிடி அவருக்கு பயணங்களா பிடிக்கும். ஒருவேளை நம்ம ஆளுக்கு வந்து பயணங்களா பிடிக்காது போல. இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா அந்த விக்டிம்ஸ்ல ஒரு ஆள் கூட பிளாக் பீப்புள் இல்ல. ஏன்னா நம்ம ஆளு ரேசிஸ். டெஃபினெட்லி டெரரிசம் நடக்குதுன்னா இஸ்லாம் மதம் வந்துட்டு தாக்கப்படும். சோ அந்த டைம்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சில இஸ்லாம் அது மாதிரி இருக்கனால அந்த ஹோல் மதத்தையே பிளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுற மதம் வந்துட்டு ஜூவிஷ். ஒரு ஜூவிஷ் பண்றதுனால ஒட்டுமொத்த ஜூவிஷும் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரை கொண்ட நாசி தலைவன் அடால்ஃப் ஹிட்லரை இப்ப இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறானுங்க. அத்தனை பேர் லேப் ரெட் மாதிரி பாய்ச்ச அடால்ஃப் ஹிட்லர் ஹீரோவா தெரியுறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது மனுஷனுங்களை பத்தி? எல்லாம் ஹிப்போக்ரிட்ஸ். They will worship their prophet to save them from Satan, but Satan offers them better deals. அதனால எல்லாம் கெட்டதை நோக்கி போறாங்க. இப்ப நீங்க சொல்ற பாலுன்னு பால் கீழே லவ்டே கபால் ஆயிடுறாங்க இவனுங்க எல்லாம். சோ இன்டைரக்ட்லி வந்து நம்ம இவ்வளவு நாள் லவடை கபால்னு ஒரு ஆள் திட்டது காரணம் இதுதான்.
உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு உண்மை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பத்தி நான் சொல்றேன். என்கொயரி வீடியோ பார்த்தேன். ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட என்கொயரி பண்றவர் வந்துட்டு கேட்கிறாரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்ட. ஒரு விக்டிம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க எப்ஸ்டீனோட அது வந்து முட்டையா மின்னுக்கு வளைஞ்சாப்படி முட்டை ஷேப்ல இருக்குமா. One witness described your penis as oval shaped. அதை பத்தி கேட்ட உடனே தலைவருக்கு கோவம் வந்துருச்சு. And when erect, it was thick towards the bottom, but was thin and small towards the head portion, and called it egg-shaped. Those are not my words, I apologize. But as Mr. Clinton has stated... இவ்வளவு நாள் நீ இத்தனை பேரை வந்துட்டு பாலியல் கொடுமை பண்ணது உனக்கு ஒஃபண்டா தெரியல, உன் குஞ்சு சைஸை பத்தி பேசினவனும் உனக்கு கோவம் வருது. கிறிஸ்டியன் பைபிள்ல ஒன்று இருக்கும், ஐம் a sheep and Lord is my shepherd. Once the shepherd learns to control the sheep, he will the most powerful man in the world. விக்டிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்துட்டு எப்ஸ்டீன் ஐலண்ட்னு பேர் வச்சிருக்கான். அந்த ஐலண்ட்ல அவனே ஒரு ஸ்டாஃப்னு சொல்றாங்க. அவன் அந்த இடத்துக்கு இன்சார்ஜ் லீடு இல்ல, அவனே ஒரு ஸ்டாஃப் தான் அப்படின்றாங்க. இது எப்படி போகுதுன்னா வந்து ஸ்டில் த மெயின் தலை இன்னும் வெளியே தெரியல. ஆனா யாரோ ஒரு ஆளு அங்க எப்ஸ்டீனையே கண்ட்ரோல் பண்றாங்கன்றது சொல்றாங்க. பாருங்க Facebookல ஒன்னு பார்த்தேன், அனில் ஷேரிங் அண்ணா ரீசன்ட் பீஸ் வித் செக்ஸியஸ்ட் பொலிட்டிஷியன் ஹேண்ட்ஸம் பொலிட்டிஷியன். செக்ஸியா இருந்தா உட்காந்து கையடிங்கடா, ஏன்டா பாலிடிக்ஸ் பண்றேன்னு எங்க உயிரை வாங்குறீங்க?